ஏன் குறைவு, ஏன் பற்றாக்குறை? பற்றாக்குறை இருக்குது, வறுமை இருக்குது, இல்லாம இருக்குது, குறைச்சல் இருக்குது, அது இல்லை இது இல்லை. இதுல தான் அநேகர் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒண்ணு விளங்கல, ஏன் அது இல்லை, எப்படி அது வரும், எது இதெல்லாம் கொண்டு வரும், எது நிறைவை கொண்டு வரும், எது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சால்தான் அதிலே கவனத்தை செலுத்துவார்கள். தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க? தவறான காரியத்தில் கவனத்தை செலுத்துவாங்க. நிறைய பேர் பாருங்க, பணத்து பின்னாலேயே ஓடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பணத்து பின்னாலேயே ஓடி போய் பணத்தை அடைய பார்க்கிறார்கள். ஆனால் அதல்ல பதில். ஏனென்றால் தவறான காரியத்தை நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். பணத்தை எது கொண்டு வருகிறதோ அது பணத்தை காட்டிலும் மிகவும் முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கரெக்டா சொல்லி இருக்கு பாருங்க. எதை தேடுங்க? தேட வேண்டியதை தேடுங்க. அப்ப இவைகளெல்லாம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு அவசியம். அவர் அறிந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு அவர் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதெல்லாம் அவசியம். ஆனால் இதெல்லாம் எப்படி வருகிறது? இதையெல்லாம் உண்டாக்குகிறது என்ன? இதுல நிறைவு, நம்முடைய தேவையெல்லாம் போக்கி எல்லாவற்றிலும் நமக்கு நிறைவு உண்டாக்குறது என்ன? அதுல தான் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். வேதவசனம் அதை தேடும் சொல்லுது. அதை தேடும் போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.